வணக்கம். மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் இணையும் நாளில் அஞ்சனை மைந்தனாக அனுமன் அவதரித்த கதையை கேட்போம். ராமாயணத்தில் ராவணனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு ராமராக அவதரித்து அவருக்கு உதவ தேவர்கள் பலரும் பல சக்திகளை கொடுத்து உதவினர். அதே சமயம் கிஷ்கிந்தை வனப்பகுதியில் கேசரி என்ற வானர அரசனும் அவரது மனைவி அஞ்சனை தேவியும் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தனர். அப்பொழுது ராமருக்கு உதவுவதற்காக சிவபெருமான் தன்னுடைய சக்தியை வாயு பகவானிடம் கொடுத்து ஒரு பெண்ணிடம் சேர்க்கும்படி கூறினார். வாயு பகவான் ஈசனின் சக்தியை அஞ்சனை தேவியிடம் சேர்த்தார். மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் இணையும் நாளில் அஞ்சனை மைந்தனாக அனுமன் அவதரித்தார். அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன், ராமபக்தன், ராமதூதன், சிரஞ்சீவி, மாருதி, ஆஞ்சநேயர் என பல பெயர்களில் இவரை அழைத்தார்கள். சிவபெருமானின் ருத்ர அம்சமாகவே இவர் கருதப்படுகிறார். அனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு அனுமன் படத்துக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி அவருக்கு விருப்பமான உணவுகளை படையல் வைத்து நெய்விளக்கேற்றி வழிபடுவார்கள். ஆஞ்சநேயரின் வாளில் நவகிரகங்கள் ஐக்கியமாக இருப்பதால் அவரது வாளில் பொட்டு வைத்து வழிபட்டால் நவகிரக தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை. ஆஞ்சநேயர் வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். அனுமன் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயர் மனதார வழிபட்டு நினைத்த காரியம் நடக்கும், தடைகள் விலகும், துன்பங்கள் விலகும், சகலவிதமான மங்களங்களும் நம் இல்லத்தில் வந்து சேரும். இப்படிப்பட்ட அனுமன் ஜெயந்தியை நாம் நழுவ விடலாமா? கண்டிப்பாக அவருக்கு படையல் வைத்து வணங்கித்தான் வர வேண்டும் இல்லையா? கோவிலுக்கு சென்று நெய்விளக்கேற்றி வழிபட வேண்டும். சரி நேயர்களே, ஆனந்த வாழ்வு தரும் அனுமன் ஜெயந்தி கதையை இன்னும் விரிவாக முகில்மதியில் கேட்போம். இரவு 9 மணி முதல் 10 மணி வரை முகில்மதி எஃப்எம்ஐ கேளுங்க கேட்டு மகிழுங்கள்.